வம்சாவளியைச் சேர்ந்த விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ், மற்றொரு வீரர் புட்ச் வில்மோர் ஆகியோர் கடந்த மாதம் 5ஆம் தேதி ஸ்டார்லைனர் விண்கலம் மூலம் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றனர். அங்கு அவர்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே அவர்கள் திட்டமிட்டபடி கடந்த 22ஆம் தேதி பூமிக்கு திரும்பி இருக்க வேண்டும். ஆனால் ஸ்டார்லைனர் விண்கலத்தின் ஹீலியம் வாயு கசிவு மற்றும் உந்துவிசை கருவியில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பூமிக்கு திரும்புவதில் சிக்கல் உருவானது. இந்த பிரச்சனையால் கடந்த 50 நாட்களுக்கும் மேலாக விண்வெளியில் சுனிதா வில்லியம்ஸ் சிக்கியுள்ளார். இந்நிலையில் அவர்களை அழைத்து வர ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் உதவியை நாசா நாடியுள்ளது. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் கேப்சூல் விண்கலம் உதவியுடன் அவர்களை அழைத்து வரவுள்ளனர். 4 வீரர்கள் குழுவுடன் விண்வெளிக்கு செல்லும் இந்த டிராகன் விண்கலம் அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் தான் பூமிக்கு திரும்பும் என்று கூறப்படுகிறது. இதற்கான திட்டப்பணிகள் அடுத்த மாதம் தொடங்கும் என கூறப்படுகிறது. மேலும் இந்த ஆண்டு ஜூன் மாதம் சென்றவர்கள் 8 மாதம் கழித்து பூமி திரும்புவதால் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் தயார் செய்து வைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக